الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. آمين. सरदार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जो ने प्यारा है सलात सलाते पूरी का राज आमीन। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा। आमीन। हम सबको मग़फ़िरत फरमा। आमीन। हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा। आमीन। कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்புகளில் அவனுக்கு மிகவும் பிரியமான ஹபீப் நேசர் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்களை எல்லோரையும் விட அதிகம் கொண்டாடியது அல்லாஹ் தஆலா. என்று அல்லாஹ் தஆலா நபியை படைத்தானோ, எப்பொழுது படைத்தான்? எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா நபியை படைத்திருக்கிறார். அன்றிலிருந்து அல்லாஹ் தஆலா நபியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நபியை கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா ஏன் நபியை கொண்டாடுகிறார்? எதுக்காக அல்லாஹ் நபியை கொண்டாடுறான்? நபியை கொண்டு அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷம்?
நாம் நபியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் அது வேறு. நாம் எதுக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுறோம்? அவர்கள் நமக்கு நேர் வழியை கொண்டு வந்தார்கள், குர்ஆனை நமக்கு கொண்டு வந்தார்கள். நாம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழியை காட்டினார்கள், சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை காட்டினார்கள். அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷம்? அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் நேர் வழி காட்டினார்கள். ஏற்கனவே அல்லாஹ் தஆலா வழி தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் நேர் வழி காட்டினாங்க. அப்படியா? அப்படி சொல்ல முடியாது. இப்ப எதனால் அல்லாஹ் தஆலா ரசூலை கொண்டு சந்தோஷப்பட்டான், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான்? அவுலியாக்கள் சொல்லுவாங்க, ஆரிஃபீன்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா இந்த முழு பிரபஞ்சத்திலும் எந்த படைப்பையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் தஆலா யாரையும் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் அது ஒரே ஒரு படைப்பு தான், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை மட்டும் தான் அல்லாஹ் பார்க்கிறான்? ரசூலுல்லாஹ் மட்டும் தான் பார்க்கிறான். நம்மெல்லாம் பார்க்கலையே, நம்மெல்லாம் பார்க்கலையே, பார்க்கவில்லை. என்ன செய்யல? அல்ல யாரை மட்டும் தான் பார்க்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும் தான் பார்க்கிறான். இப்ப நம்மளாம் பார்க்கலன்னா அது என்ன அர்த்தம்? வந்து அல்லாஹ்வுக்கு நம்மளாம் தெரியலையா? அல்லாஹ் தஆலா எதற்காக சந்தோஷப்பட்டான், எதற்காக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான்? நபியை படைத்ததிலிருந்து இன்று வரைக்கும் ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் ரசித்துக் கொண்டிருக்கிறான். ரசூலை பார்த்து யார் ரசிக்கிறான்? அல்லாஹ் ரசிக்கிறான், அல்லாஹ் கொண்டாடுகிறான், சந்தோஷப்படுகிறான். என்ன சந்தோஷம்? அல்லாஹ்வுக்கு எதனால சந்தோஷம்? அது விளங்குனா நம்முடைய சந்தோஷம் பல மடங்காயிருக்கும். நமக்கு பரிபூர்ண விளக்கத்தை தருவாங்க. ஆமீன். அல்லாஹ் எதற்காக சந்தோஷப்படுகிறான்? அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தில் நம்ம பங்கு கொள்றோம். இது நம்முடைய சந்தோஷம், நாம ஆரம்பிச்சு வைக்கல, அல்லாஹ் ஆரம்பிச்சு வச்சது. அதுல நாமளும் சேர்ந்துக்கிறோம். நம்முடைய சந்தோஷம் இல்லை. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் சந்தோஷப்படுகிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். ஸலவாத்துக்கு அர்த்தம் நம்ம சொல்லி முடிக்க முடியாது, அதனுடைய விளக்கம் நம்ம சொல்ல முடியாது. ஸலவாத் என்பது மிகப்பெரிய இறை ஞானம். அது அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இப்ப அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நபியின் மீது எதனால்? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு? நாம ஒரு நல்ல கண்ணாடி வாங்குறோம், ஏதாவது இந்த மோசமா ஒண்ணுமே தெரியாத கண்ணாடியா வாங்குவோம். கண்ணாடி வாங்க எப்படி வாங்குவோம்? மோத பார்க்கணும், எப்படி வாங்குவோம்? நல்ல நம்மள அப்படியே அழகா காட்டணும். நல்ல கண்ணாடி, நல்ல அருமையா இருக்குது. முன்னாடி போய் நின்றா நம்ம முகம் அப்படி பளிச்சுன்னு தெரியும். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன செய்யறோம்? தலை செய்கிறோம், பார்க்கிறோம், கண்ணை பார்க்கணும், அப்படி ரசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிச்சாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று என்ன சொன்னாங்க? நாம நினைக்க கூடாது, என்ன அல்லாஹ் எப்படி படைச்சுட்டான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா, இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்தது, கொஞ்சம் மூக்கு லேசா அப்படி எடுப்பா இருந்தா இப்படி. அல்லாஹ் எப்படி படைத்தானோ அது அழகுதான். அல்லாஹ் நம்ம எப்படி படைத்திருக்கிறானோ, எப்படிதான் படைத்திருக்கிறான்? அழகாகத்தான் படைத்திருக்கிறான். அதுவும் சும்மா அழகு இல்ல, அஹ்ஸன தக்வீம். அல்லாஹ் சொல்றான், பேரழகாக படைத்திருக்கிறேன் மனிதனை. லகத் ஹலக்னல் இன்சான், நிச்சயமாக நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம். ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகான அமைப்பில், அழகான ரூபத்தில். ஹுஸ்னுனா அழகு, அஹ்ஸனா பேரழகு. அதனால்தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அழகானவர்கள், ஹுசைன் அழகானவர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்ம கண்ணுக்கு அழகா தெரிய மாட்டேங்குது, நம்ம கண்ணுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம அழகா அழகு இல்லையா? அழகா அழகு இல்லையா? ஒவ்வொருவரும் என்னதான் அழகு இல்லை, பேரழகு. அல்லாஹ் அழகுன்னு சொல்லல, பேரழகாக உங்களை நான் படைத்திருக்கிறேன். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடி முன்னாடி சொல்லுவாங்க,
அல்லாஹும்ம அஹ்ஸன்த கல்பி, இறைவா என்னை ரொம்ப அழகா படைச்சிருக்க. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், கண்ணாடி முன்னாடி நின்று அல்லாஹ் பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ். ஆமா, நம்ம முகத்தை மட்டும் பார்த்துட்டு வெளியே போயிடுறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பார்க்கறாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஹ்ஸன்த கல்பி, ரொம்ப அழகா படைச்சிருக்கு, ரொம்ப சிறப்பா படைச்சிருக்கு. ரொம்ப அதோட நிறுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஹ்ஸின் குல்கி, உருவத்தை ரொம்ப அழகா படைச்சிருக்கிற, என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி இருக்கிற. என்னுடைய குணங்களையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய குணங்களையும் அழகாக்குவானார். ஆமீன். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்ன? அதனால ரசூலுல்லாஹ்வுடைய குணம் ரொம்ப மட்டமானதா? அல்லாஹ் சொல்றான், லக்கத் இன்னக அலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மிக உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். நமக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு சர்டிபிகேட் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்லயும் கிடைக்க மாட்டேங்குது, வெளியிலையும் கிடைக்க மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கொடுத்துட்டான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்திலே இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நபி கண்ணனை பார்த்து சொல்றாங்க, யா அல்லாஹ் என் குணத்தை நீ அழகாக்கி கொடு. நாம அதை கேட்க மாட்டேங்கிறோம். நாம யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களை அழகா படைச்சிட்டேன், பேரழகா படைச்சிட்டேன். அல்லாஹ் எதை முடித்து விட்டானோ அதுலதான் நாம கவனம் செலுத்துறோம். அதை சந்தேகப்படுறோம். நான் கொஞ்சம் அப்படி இருக்கிறானோ, நான் இப்படி இருக்கிறானோ, நான் கொஞ்சம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம குணம், நம்முடைய மனசு சரியில்லாதனால தான் நம்முடைய முகத்தின் அழகு குறைந்து போயிருக்கு. சொல்லுவாங்களா தமிழோட, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்ல முகத்தை அழகாக தான் படைத்திருக்கிறான், உருவத்தை அழகாக தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குணம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், சந்தேகம், அதனால நம்முடைய முகம் என்ன ஆயிடுது? வாடி போய். அதனால நம்முடைய முகத்தில் தேஜஸ் குறைஞ்சது. அல்லாஹ் தஆலா நம்முடைய குணத்தை அல்லாஹ் அழகாக்கி தருவாங்க. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஏன் சந்தோஷப்படுறான்? ஏனென்றால் நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு கண்ணாடி. நபி அவர்கள் யாரு? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், குந்து கன்சன் மக்ஃபி, நான் மறைந்த பொக்கிஷமாக இருக்கேன், என்னை யாருக்குமே தெரியல, மறைஞ்சு போயிருக்கேன். என்னை எனக்கு காட்டியவர்கள் யாருதான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தான் என்னை காட்டினார். அப்ப நபியில் அல்லாஹ் யாரை பார்க்கிறான்? தன்னுடைய அழகை பார்க்கிறான், தன்னுடைய குதிரத்தை பார்க்கிறான். நபி யார்? அதம், இல்லாமை. நபி யார்? மவுத். நபியிடத்துல இல்லாமை இருக்கு, மவுத் இருக்கு, ஜஹல் இருக்குது, இஜ்ஸ் இருக்குது, இயலாமை இருக்குது. அல்லாஹ் தஆலா நபியை கொண்டு தன்னுடைய ஹயாத்தை பார்க்கிறான், நபியை கொண்டு தன்னுடைய உஜூதை பார்க்கிறான், நபியை கொண்டு தன்னுடைய இல்மை பார்க்கிறான், நபியை கொண்டு தன்னுடைய குதிரத்தை பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா விலகி தருவாங்க. ஆமீன். அப்ப அல்லாஹ் முதலாக நபியை படைத்தான். நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அல்லாஹ்வுக்கு காட்டினார். அப்ப அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா ஆகாதா? முதல்ல கண்ணாடியை பார்க்கிறார். அது வரைக்கும் கண்ணாடி பார்க்கவே. சின்ன குழந்தைங்க முதல்ல கண்ணாடியை காட்டுங்க, பயந்து ஓடும். என்னடா யாரோ உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்க, யாரு இருக்குது? அது மாதிரி இந்த மிருகங்கள், ஆடு மாடுகள், இதுக்கெல்லாம் கண்ணாடியை காட்டுங்க, என்ன செய்யணும்? பயப்படுவாங்க. யாராவது இருக்காங்க, வேற யாரும் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. நாய்கிட்ட காட்டணும் சொல்ல, அது என்ன செய்யும்? இங்கிருந்து இது குலைக்கும், கண்ணாடியில இருந்து அங்கே ஒரு நாய் குலைக்கும், அது குலைக்கிறத பார்த்து இது குலைக்கும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தன்னை பார்க்கிறான், தன்னுடைய குதிரத்தை பார்க்கிறான். நபி அவர்கள் அல்லாஹ்வை காட்டுகிறார்கள்.
அல்லாஹ் தஆலா நபியை ரசிக்கிறான், நபியில் தன்னை ரசிக்கிறான். எந்த படைப்பும் இல்லை. அல்லாஹ் இருந்தான், நபி இருந்தார்கள். உலகத்தில் வானம் இல்லை, பூமி இல்லை, எதுவும் இல்லை. பல கோடி ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா நபியை மட்டும் ரசிச்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பாக படைத்தார். நம்மளதான் அல்லாஹ் பார்க்கலையா? நம்மை அல்லாஹ் பார்க்கிறான், நாம பார்க்கல. ஏன் எப்படி பார்க்கிறான் அல்லாஹ்? அந்த நபி தான், அந்த ரசூல் தான், அந்த நூரே முஹம்மதி தான் இந்த எல்லா படைப்புகளாக வெளியாகி இருக்கிறது. எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா நபியுடைய நூரை கொண்டுதான் படைக்கிறான். நபியுடைய நூரை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், மலைகள் கடல்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், வலிமார்களாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் ரசூலுடைய நூரை கொண்டு இருக்கிறது. அதனால அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? இவர் இன்னாரு, இவர் அப்துல்லா, இவர் அப்துல் ரஹ்மான், அப்படி எல்லாம் பார்க்கல. என்னுடைய ஹபீபுடைய நூர் இவர், என்னுடைய ஹபீபுடைய நூர் இவரிலே இருக்கிறது. என்னுடைய ஹபீப் இருக்கிறாங்க. அல்லாஹ் விளக்கி தருவானா? ஆமீன். இப்ப விளங்குதுங்களா? அல்லாஹ் தஆலா யாரை மட்டும் தான் பார்க்கிறான்? யாரை மட்டும் தான் பார்க்கிறான்? ரசூலை மட்டும் தான் பார்க்கிறான். வேற யாரையும் எதையும் என்ன செய்யல, இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. இப்ப அல்லாஹ்வும் ரசூலும் இணைந்துதான் இந்த முழு பிரபஞ்சமும் உருவாகி இருக்கிறது. எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்திருக்கிறார். இதுதான் தௌஹீத், இதுதான் கலிமா. கலிமா இதைத்தான் நமக்கு சொல்லி தருது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. அவன்தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். வணக்கத்திற்கும் நீதான் தகுதியானவன். எங்களுடைய அத்தனை தேவைகளையும் அத்தனையும் நீதான் எங்களுக்கு கொடுப்பவன், கொடுத்தவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை வணங்க முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கண்ணாடியில் அல்லாஹ்வை பார்த்துதான் வணங்க முடியும். அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமானால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கண்ணாடி வேண்டும். அல்லாஹ்வே அல்லாஹ்வை பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் வேண்டும். நமக்கு ரசூல் எல்லாம் நேரடியாக அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுக்கே அல்லாஹ்வை காட்டியவர்கள் ரசூல். நமக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டுமானால் யார் வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப ரசூலை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வருகிறது. ரசூலை கொண்டுதான் அல்லாஹ்வை நம்மால் வணங்க முடிகிறது. ரசூல் இல்லாவிட்டால் அல்லாஹ்வை வணங்க முடியாது, அல்லாஹ்வுடைய உதவியை நம்மால் பெற முடியாது. அல்லாஹ் தஆலா அவன்தான், அவன் ஒருவன் தான் எல்லாமாக, எல்லா படைப்புகளாக நாமாக அவன்தான் இருந்து கொண்டிருக்கிறான். ரசூலிலும் அவன்தான் இருக்கிறான், எல்லா படைப்புகளிலும் அவன்தான் இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் தௌஹீத். ஏகத்துவம் ஒன்றுதான். இங்கே நாம இத்தனை பேர் இருக்கிறோம், 100 பேர், 200 பேர், இத்தனை பேர்களிலும் இருப்பது யார் மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவன். நாம இத்தனை பேர் இல்லை, யார் மட்டும்தான் இருக்கிறது? அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. இப்படி நம்மை ஃபனாவாக்கி நான் இல்லை, இருப்பது யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான் என்று விளங்கி உறுதி கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். அல்லாஹ் எங்கேயோ அரிசுக்கு மேல இருக்கிறான், அது ஈமான் இல்லை. அரிசுக்கு மேலும் அவன் இருக்கிறான், அரிசிலும் இருக்கிறான், ஃபரஸிலும் இருக்கிறான். இங்கும் அவன் இருக்கிறான், அங்கும் அவன் இருக்கிறான்,
எங்கும் அவன் இருக்கிறான். அவன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவன் மட்டும்தான் இருக்கிறான். வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். நபி அவர்கள் அப்படித்தான் விளக்கினார்கள், அப்படித்தான் ஈமான் கொண்டார்கள், அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நம்ம ரசூலை கொண்டாடுகிறோம், அவர்களை நினைவு கூறுறோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர், அவர் நம்மள மாதிரி ஆளு, அவங்களும் ஒரு மனிதர். அப்படி நாம நினைத்தால் நாம முஸ்லிமும் அல்ல, மூமினும் அல்ல. அவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வுடைய மகதர். அங்கே அல்லாஹ் தான் லுஹூரானான், அல்லாஹ் தான் வெளியானான், அல்லாஹ் தான் ரசூலாக இந்த உலகத்திற்கு வந்தான். இந்த ரசூலை அல்லாஹ் தான் காட்டினான். அப்போ ரசூல் எங்க இருக்கிறாங்க? ரசூல் எங்க இருக்கிறாங்க? ரசூல் என்ற அந்த வேடம், ரசூல் என்ற அந்த உடையை, அந்த ரூபத்தை எடுத்து வந்தவன் யார்? அல்லாஹ். அந்த ரூபம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சிருக்குது, அந்த வேஷம் நமக்கு கண்ணு முன்னாடி மறைஞ்சிருக்குது. ஆனால் அந்த ரூபத்தை யார் போட்டுட்டு வந்தானோ அவன் இங்கேதான் இருந்தவன். அவன் இங்கதான் இருக்கிறான், அவன் நம்மோடு தான் இருக்கிறான். அவன் தான் இந்த மஜ்லிஸில் இருக்கிறான். அவன் தான் இந்த மஜ்லிஸில் ரசூலாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த மஜ்லிஸில் யார் இருக்கிறார்? ரசூல் தான் இருக்கிறான். யார் தான் கொண்டாடுறது? இந்த மஜ்லிஸை ஏற்பாடு பண்ணது யாரு? நாம இல்ல, நாம ஏற்பாடு பண்ணல. யார் ஏற்பாடு பண்ணி யார் நடத்திட்டு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கலந்து கொண்டிருப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் தான் இருக்கிறார். ரசூல் என்று பார்த்தால் எல்லாத்தையும் பார்க்கணும், ரசூல் தான். அல்லாஹ்னு பார்த்தா அல்லாஹ் தான், ஒண்ணுதான். அல்லாஹ்னு பார்த்தாலும் ஒண்ணுதான், ரசூல்னு பார்த்தாலும் ஒண்ணுதான், ஷேக்மார்களும் பார்த்தாலும். பல ரூபங்கள், பல வேடங்கள், பல உருவங்கள் வந்தது போனது. ஆனால் யார் இருந்தானோ அவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான், எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஆயிடுச்சு, 1500 வருஷம் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் பிறந்து. அல்லாஹ்வுக்கு வயசாகி போச்சா? நமக்கு வயசாகி போச்சு. தாடியெல்லாம் நிறைக்குது, அப்படி உடம்பெல்லாம் தளருது, அங்கங்க வலிக்க இருக்குது. அல்லாஹ்வுக்கு பலகீனம் வந்துருச்சா? ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன குறை ஏதாவது? இல்லை. அல்லாஹ் தஆலா அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியேதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். அவனில் எந்த மாற்றமும் இல்லை. தீன் என்று சொன்னாலே தௌஹீத். தௌஹீத் இல்லாமல் தீனில் எந்த காரியமும் இல்லை, எந்த தீனில் எந்த சம்மதமும் இல்லை. தௌஹீத் மட்டும் இல்லை என்றால், தௌஹீதை மட்டும் விட்டுட்டோம். இன்னைக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் போடுறோம், அல்லாஹ் பத்தியே தெரியல, தௌஹீதே இல்லை. எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்? எப்படி ரசூலுல்லாஹ் கபூல் செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நேசித்தார்களோ அதன்படி நாம் வாழ்ந்தால் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? நம்முடைய காரியங்களை கபூல் செய்வாங்க, நம்மை நேசிப்பார்கள். நாமலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு ரசூலுடைய விருப்பம் என்ன அது தெரியல. நமக்கு எப்படி ரசூலுடைய கபூலியத்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைக்கும், ஷேகுமாருடைய கபூலியத்து கிடைக்கும், ஒன்றும் கிடைக்கும். அனைத்திற்கும் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீத், ஏகத்துவம். தமிழிலே சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் சொன்னா எல்லா மனிதர்களும் ஒன்றுதான், ஏற்றத்தாழ்வு இல்லை, அது நமக்கு தெரியும். ஏன் ஒன்று? ஏனென்றால் எல்லா மனிதர்களிலும் ஒருவன் தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் எத்தனை பேர் இருக்கிறார்? 800 கோடி மக்கள் வந்ததனால் அல்லாஹ் 800 கோடியாக ஆகல. அல்லாஹ் ஒருவன் தான் 800 கோடி மனிதர்களாக முகம் காட்டிக் கொண்டிருக்கிறார். எந்த முகத்தை பார்த்தாலும் அது அல்லாஹ்வுடைய முகம் தான்.
இன்னைக்கு தருவானா. ஆமீன். இப்ப மீலாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தது ஒன்று. அதற்கு முன்பாக எல்லா படைப்புகளுக்கும் முன்பாக அல்லாஹ் தஆலா நபி அவர்களை படைத்தது அன்று ஒரு பிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு பிறப்பு, பாத்தினன் ஒரு பிறப்பு, அது எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால். லாஹிரன் ஒரு பிறப்பு, அது 1500 வருடங்களுக்கு. இரண்டு பிறப்பில் எது மிக சிறந்த பிறப்பு? முதலாவது பிறந்ததுதான் உண்மையான பிறப்பு. அன்னைக்கே பிறந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி அவர்களை எப்படி நாம் நினைவு கூற வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்வுடைய மதுகராக இருந்தார்கள். அவர்களில் அல்லாஹ் தான் நுஹுரானான், அல்லாஹ் தான் வெளியானான். அங்கே இருந்தது இந்த உலகத்தில் ரசூலாக வாழ்ந்தது யார்தான்? அல்லாஹ் தான் வாழ்ந்தான், அல்லாஹ் தான் வழிகாட்டினான். அந்த அல்லாஹ் ரசூல், அந்த ரசூல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அந்த ரசூல் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர நான் அனுப்பவில்லை, நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் தெளிவாக ஆக்குவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. தௌஹீதில் நாம் ஊறுவதற்கு, அதில் உறுதி கொள்வதற்கு தௌஹீதை நம்முடைய கல்விலே நிரப்பமாக்கி அல்லாஹ் தருவானாக. தௌஹீதுக்கு மாற்றமான, ஈமானுக்கு மாற்றமான சிந்தனைகளை அல்லாஹ் நம்முடைய கல்விலிருந்து நீக்கி தௌஹீதுடைய இல்மில் மூழ்கி அவனுடைய இன்பத்தை, அவனில் கலந்திருக்கக்கூடிய, அவனோடு இருக்கக்கூடிய, அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அவனுடைய ரசூலோடு, அவுலியாக்கள் சேகுமார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين.